தென் மாநிலங்களின் ஆதரவு இல்லாமல் ஆட்சிக்கு வருவதற்காக பாஜக முயற்சி மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாட்டை விட முன்னேறிய நிலையில் இருந்த பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத காரணத்தினால் அம்மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளதாக தெரிவித்தார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்துள்ள தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாத்திரமல்ல, தென் மாநிலங்கள் அத்தனை பேருடைய எண்ணிக்கையும் அவர்கள் இதே நிலையில் வைத்துக் கொண்டு அல்லது குறைத்துவிட்டு வட மாநிலங்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதுதான் அவருடைய ஒற்றை நோக்கம். அதை செய்யதான் அவர்கள் முனைவார்கள். அவர்களுடைய இலக்கான ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மதம், ஒரே மொழி என்ற அந்த நிலையை நோக்கி தள்ளுகின்ற ஒரு வழிமுறை தான் இதுவும். எனவே தென் மாநிலங்களை பொறுத்தவரை அவர்களுக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாத சூழல். எனவே வட மாநிலங்களை நம்பிதான் அவர்கள் கட்சி நடத்த வேண்டும் என்ற நிலையில் இதை அவர்கள் செய்வார்கள். அதனால்தான் நாம் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம்.